அது சரி, அந்த பொண்ணை நீங்க எப்படி பிடிச்சீங்க? நான் ரோட்ல நின்னு போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பூமியை பார்த்தேன். அப்போ ஒரு வழியா உங்க அண்ணாவோட கேஸையும் சால்வ் பண்ணி என் மனைவி சோபச்சந்திரோட கேஸ்ல குற்றவாளி யாருன்னு வெளியில கொண்டு வந்துருவீங்கன்னு சொல்லுங்க. கூடிய சீக்கிரமே உண்மையான குற்றவாளி வெளியே வருவாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இத்தனை நாளா அந்த ரத்னம் தலைமறைவா இருந்தது அந்த ககன் வீட்டுல தான். அதாவது ஒரு வேலைக்காரியா அவங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா. இல்ல சார், இல்ல. அந்த ககன் சொல்றத நம்பாதீங்க. அவன் ஒரு ஃப்ராடு. அவன் பெரிய சீட்டர். உங்க அண்ணனோட கொலை கேஸுக்கு பின்னாடி கண்டிப்பா அவனும் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு சார். உங்களால எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? என்ன பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. எங்க 2 குடும்பங்களுக்கு நடுவுலயும் பிரச்சனை இருக்கு. அதனால எப்பவும் என் கூட மோதிர வாய்ப்புக்காகவே அந்த ககன் காத்துக்கிட்டே இருப்பான் சார். ஏதோ ஒரு பிரச்சனைனா புரியுற மாதிரி சொல்றீங்களா? என்னோட விருப்பம் இல்லாமலே என்னோட பொண்ணை காதலிச்சான். அவங்க கல்யாணத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். கல்யாண மணமேடை வரைக்கும் வந்து தாலி கட்டுற நேரத்துல அப்படியே விட்டுட்டு எனக்கு தலகுனிவை ஏற்படுத்திட்டான். அதுக்கப்புறமா என் பூமிக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சேன். விடிஞ்சா கல்யாணம்ன்ற நேரத்துல பார்ட்டியில இருந்து என் பொண்ணை கூட்டிட்டு போய் அவளை வற்புறுத்தி அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இதென்ன, நான் வரதுக்குள்ள தூங்கி எழுந்திருச்சு ஆபீஸ்க்கே ரெடி ஆயிட்டீங்களா? பின்ன சோம்பேறி மாதிரி தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தியா? அப்படிதான் நினைச்சேன். ஒண்ணும் இல்ல, காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க. எழுந்திருச்ச உடனே என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. முதல்ல காஃபி கொடுத்திருப்பேன். நீ எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண தோணல. சரி, டிஃபன் ரெடியா இருக்கு, சீக்கிரமா வாங்க. பூமி, என்ன மாமா? தேங்க்யூ. காஃபிக்கு தேங்க்ஸா? காஃபிக்கெல்லாம் இல்லை, எங்க அம்மாவுக்கு நீ இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கல, அதுக்காக தான். அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் எதுக்கு மாமா? அவங்க என் மாமியார், நீங்க என்னோட புருஷன். நிஜமாவே நீங்க மல்லிப்பூ வாங்கிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை மாமா. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ சோ மச். மாமா, வாங்கிட்டு வரணும்னு தோணிருக்கு. ஏதோ கனவுல வாங்கிட்டு வந்து குடுக்கற மாதிரி இருக்கு மாமா. வாங்கிட்டு வந்த அதே கையால அப்படியே எனக்கு வச்சு விட்டுறலாம்ல மாமா. மாமா ப்ளீஸ். ப்ளீஸ் மாமா. மாமா ஒரு நிமிஷம் மாமா. நீ என் தலையில பூ வைக்கிறத நான் கண்ணாடியில பார்த்து ரசிக்கணும் மாமா. இரு மாமா, நான் போய் கண்ணாடி எடுத்துட்டு வரேன். இப்ப வச்சு விடு மாமா. கத்திரி எதுக்கு மாமா? பூ ஏதாவது கட் பண்ண போறியா? இதுக்கு மேல நீ தலையில வச்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது, நான் பூ வாங்கிட்டு வரணும்ன்ற சிரமும் எனக்கும் இருக்காது. உன் முடிய கட் பண்ண போறேன். மாமா என்னது? மாமா மாமா வேண்டாம் மாமா. நீயோட முடி காலி. மாமா வேண்டாம், போங்க. மல்லிப்பூ கேக்குதா? மல்லிப்பூ நில்லு. மாமா வேண்டாம். மல்லிப்பூ வச்சு விடுறேன், நில்லு. அத்தை, பூமி, அத்தை.
பூமி நில்லு. பூமி என்ன பாருங்கம்மா என்னாச்சும்மா? பூ வச்சு விடுறேன்னு சொன்னா வச்சுக்க மாட்டா. உண்மையிலேயே நான் தாலி கட்டின புருஷனா இருந்தனா அவ பூ வச்சுக்கணும்லம்மா. அத்தை, இவரு போய் சொல்றாரு. இவரு என் முடிய வெட்ட வந்தாரு அத்தை. ஐயோ, யாராவது முடிய வெட்டி விடுவாங்களா பூமி? அம்மா, என் கை பாக்கெட் எல்லாத்தையும் நீங்களே பாருங்க. கத்திரி ஏதாவது இருக்கா பாருங்க. என் கையில பூ மட்டும்தாம்மா இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்கம்மா. கத்திரி எங்கேயோ தூக்கி போட்டுட்டாரு. அம்மா, இவ போய் சொல்றாமா. இப்போவாது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் அவ கழுத்துல தாலி கட்டல, அவ போய் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. நினைச்சேன் நீ அதான் இருப்பேன்னு நினைச்சேன். அப்ப நீயே தான் கேமராவுக்காக சாரதாத்தைய கொல்லணும் நினைச்சவன எத்தனை நாள் காப்பாத்துவ? அவன் மாற்ற அன்னைக்கு உன் வாழ்க்கையே க்ளோஸ். க்ளோஸ்னு தினமும் நீ மந்திரம் ஓதுனாலும் அவ்வளோ ஈஸியா க்ளோஸ் ஆகுற விஷயம் இல்ல பூமி என்னோட வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எனக்கு தான் சொந்தம். நீ ஒரு போதும் அவனை பிடிக்க முடியாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லதில்ல அபூர்வா. என் கையில கேமரா இருக்கிற விஷயத்த நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கேமராவை சரி பண்ணி என் அப்பா அந்த வீடியோவை பார்த்த அடுத்த நொடியே உன்னோட வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போயிடும். அந்த நொடி எப்ப வருமோங்கிற டென்ஷன்ல நீ ஒவ்வொரு நொடியும் சாகணும். ஏய் நில, நீ சொன்ன மாதிரியே எனக்கு சாகர நிலைமை வந்தா நான் செத்துடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான்லாம் தனியா போக மாட்டேன்டி. உன்ன மாதிரி 10 பேரை எனக்கு துணையா கூட்டிட்டு போவேன். என்ன மாதிரி ஆளுங்கள்ல 10 பேரை வேணா உன் கூட கூட்டிட்டு போலாம். ஆனா என்ன உன்னால கூட்டிட்டு போக முடியாது. இந்த வார்த்தையை நீ எழுதி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. என் கண்ணு முன்னாடி நீ சாகும்போது இன்னொரு வாட்டி அதை எடுத்து படிக்கிறதுக்கு உனக்கு யூஸ் ஆகும். மம்மி, என்ன மம்மி? அவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா? என்ன கேமரா அது? சாரதாத்தையே யார் கொல்ல நினைச்சாங்க? நட்சத்திரா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணு செய்ய வேண்டியது இருக்கு.